வெல்கம் டு ரம்யா வெங்கட் விங்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போறோம். ஆனா இந்த முறை மீஷோ கிடையாது, பிளிப்கார்ட்ல இருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளிப்கார்ட்ல இருந்து தான் கொஞ்சம் ஜுவல்லரிஸை நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் ரொம்ப குவாலிட்டியாவும் பார்க்க ரிச்சாவும் இருக்கிற மாதிரி ஜுவல்ஸை தான் நான் வந்து இப்போ பிக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு அதோட குவாலிட்டி, அந்த பட்ஜெட்க்கு அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத நம்ம டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி எனக்கு வந்ததுலேயே ரொம்ப பிடிச்சிருந்த ஜுவல்லரி இது. கோல்டன் கலர்ல எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் போட ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப நாள் நான் கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன். சரி வாங்கலாமா வேண்டாமா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்லயே இருந்தேன் நானு. பட் இந்த முறை வந்து யோசிக்காம ஆர்டர் போட்டாச்சு. இது ரொம்ப கியூட்டா இருக்கு, பார்க்கவே ரொம்ப ரிச் லுக்கா இருக்கு, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆல்ரெடி நான் எல்லாமே பிரிச்சு பார்த்துட்டேன், குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நான் உங்களுக்கு பாக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த செயின் எல்லாமே அப்படிதான் வருமா இல்ல என்ன அப்படின்னு தெரியல. பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படிதான் இருக்கு. இந்த டீடைலிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பிங்க் கலர் ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்து ரொம்ப டீடைலிங்கா சூப்பரா கொடுத்துருக்காங்க, அழகா. ஆனா இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம போடும்போது கரெக்டா வந்து நெக்ல நிக்க மாட்டேங்குது, திரும்பிக்குது. நாம இப்படி நெக்ல போடும்போது இங்க ஒண்ணு இங்க திரும்புது. அப்படி இல்லை அப்படின்னா இங்க இந்த 3 லேயர் இருக்கு இல்லையா, இது வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியல, இந்த மாதிரி இருக்கு. சோ லேயர் லேயரா வர மாட்டேங்குது. எனக்கு தெரியல இந்த ஜுவல்லரி டிசைனே இப்படிதானா இல்ல இந்த மாதிரி இது மிஸ் ஆகி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி. அது எப்படி நான் அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் என்னால அதை பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இமிடேஷன் ஜுவல்லரி மாதிரியே இல்லை. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கிட்டயுமே கோல்டுல இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். சேம் அதே மாதிரி இருக்கு. இது இமிடேஷன் ஜுவல்லரி மாதிரியே இல்லை, ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கு. இதோட ரேட் வந்து 361 ருபீஸ்க்கு நான் இதை பிக் பண்ணியிருந்தேன். என்ன கேட்டால் இது வேர்த் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இமிடேஷன் ஜுவல்லரி மாதிரியே இல்லாத அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் ஜுவல்லரி இதுதான். சோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு செகண்ட் ஜுவல்லரி இப்படிதான் இருக்கு. இது பேக்கேஜிங் வந்து பாக்ஸ்ல போடல. ஆக்சுவலா இதுதான் கொஞ்சம் பெரிய ஜுவல்லரி, வெயிட் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து நீங்க பாக்ஸ்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி பேக்கேஜிங் தான் எனக்கு இது வந்தது. இது ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஜுவல்லரியில ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்கு. பட் ஜுவல்லரி குவாலிட்டி எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கு. அது வந்து அதுல ஒரு குறையும் கிடையாது. குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு. ஒரு நிமிஷம் கிட்ட வந்து காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரிதான் இருக்கு ஆக்சுவலா. ஆனா இதுல என்ன ஒருன்னா, நான் இதோட பிக்சரை வந்து நான் உங்களுக்கு சைட்ல கொடுக்குறேன். அதுல கீழே இந்த டாலருக்கு கீழே இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் வந்திருக்கும். பட் இது வந்தது எனக்கு இந்த பீட்ஸ் இல்லாம பிளெயினா வந்திருக்கு. இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. பட் நாம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த பீட்ஸ் இல்லாம இது வந்திருக்கு. பின்னாடி ரோப் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த லென்த்துக்கு வேணா போட்டுக்கலாம். போட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த பீட்ஸ் இல்லாதது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தது. இதுக்கு பேரா வந்து கம்பலும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து இந்த கம்பளம் வந்துருந்துச்சு. கம்பல் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. பட் கலர் மட்டும் எப்படி சொல்றது, ஒரிஜினல் கோல்டு அந்த மாதிரி இல்ல. பார்க்க கொஞ்சம் டல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, பிரைட்டா இருக்குன்னு சொல்ல முடியல, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்படிதான் இருக்கு கம்பலை பொறுத்த வரைக்கும். பட் கம்பல் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி இந்த கம்பலுக்கு இருக்கிற இந்த பீட்ஸ் தான் வந்து அந்த டாலருக்கு வந்திருக்கணும். பட் ஏன் அது வரலன்னு எனக்கு தெரியல. பிளைனா கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. போட்டு பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லாதான் இருக்கு. போட்டாலும் பெருசா அங்க ஒரு மாதிரி மொட்டையா இல்லாம டீசன்ட் லுக் தான் கொடுக்குது. ஸோ இது வந்து 429 ருபீஸ்க்கு நான் இதை பிக் பண்ணியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் டூ மச் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா மீஷோல வந்து இதை விட கம்மியாவே கிடைக்கும். பட் இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதுலயும் ஒரு டிராபேக் இருக்குல்ல, இந்த பீட்ஸ் இல்லாம வந்திருக்குல்ல. ஸோ அதனால சொல்றேன். இது 429 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி சூப்பரா இருக்கு. போட்டு பார்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு அடுத்து எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணதுக்கான காரணமே, எனக்கு இயரிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சிருப்பேன் நானு. எங்க பார்த்தாலும் அந்த கம்பலை தான் தேடும், எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி, எனக்கு சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிளிப்கார்ட்ல நான் பார்த்ததுதான் இது. இந்த பாக்ஸ்ல என்னடா எனக்கு அந்த
டெலிவரி வந்தப்பவே நான் கையில வாங்கும்போது என்ன இதுல ஒண்ணுமே இல்ல, ஒருவேளை ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வெயிட்டே இல்ல, வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இதுல ஒரு கம்பல் கிடையாது, 4 கம்பல் இருக்கு. ஆனா வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். வெயிட்டா போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே காது வந்து தொங்குற மாதிரி ஆயிடும். நமக்கும் கொஞ்ச நேரத்துல வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும், வலிக்கும். இந்த மாதிரி டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்த கம்மல் எல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா 100% நான் இதுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப 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 வெயிட்லெஸ்ஸா இருக்கு, ரொம்ப ட்ரெண்டியாவும் இருக்கு. நம்ம இந்த 4 கம்மல் வாங்கணும்னா எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒண்ணுன்னா நம்ம பிரிச்சு பார்த்துடலாம். ரொம்ப பேசுறேன். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வீடியோல ரொம்ப லென்த்தா பேசியிருக்கீங்க அப்படின்னு அந்த ஹேர் வீடியோல சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னா எல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து நான் எல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் எனக்கே பார்க்கும்போது ஆமா நம்ம ஓவரா பேசியிருக்கோமோ அப்படின்னு தோணுது. சோ உங்களுக்கும் அப்படி தோணுதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாம இருந்திருப்பீங்கல்ல, ஆமா நீங்க ஓவரா பேசுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கம்மலை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப ஒரு புது மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு புது மைக் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வேற மைக், அது வயர்டு மைக், அது வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அதை விட கொஞ்சம் வயர்லெஸ்ஸா இருந்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்ப புதுசா இதை வாங்கினேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. வாய்ஸ் வந்து நான் பார்க்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணி கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி இருக்கு. எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபைடா இல்ல. பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி தான், அதுக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இருந்தாலும் மத்தவங்கள்ட்ட அதே பட்ஜெட்ல நல்லா இருக்கு. எனக்கு கேட்கறதுக்கு என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்பயும் போலதான் இருக்கா, இல்ல ஏதாச்சும் டிஃப்ரெண்டா கேக்குதா வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் என்ன மைக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சோ அதை மட்டும் மறக்காம உங்களுக்கு எப்படி கேக்குதுன்றது ப்ளீஸ் என்னோட சின்ன ரிக்வஸ்ட், உங்களுக்கு கோச்சுக்காம போய் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் என்ன மைக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சோ இப்ப நம்ம அந்த கம்பலை பார்த்துடலாம். அந்த பாக்ஸ்ல 4 கம்பல் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்திருக்கேன் நானு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப பிளஸ். நான் கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. வெயிட்லெஸ்ஸா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கம்பல்லாம் போட பிடிக்கும். பட் கல்யாணம் ஆயிடுச்சுனாலே நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டோம். மோஸ்ட்லி எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா கோல்டு மாதிரி போடணும்னு சொல்லிதான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது முடி பாருங்க எங்கெல்லாம் வரும். ஆனா எனக்கு இந்த மாதிரி சில்வர் கலர், இந்த மாதிரி வந்து இமிடேஷன் ஜுவல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செட்ல வந்து எல்லா கம்பளுமே சூப்பரா இருக்கு. நான் ஒன்னொன்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இது. செகண்ட் கம்பல் வந்து இது பாருங்க. எனக்கு அந்த கம்பல்லே இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு மேட்சா நான் இன்னொரு செயினும் வாங்கியிருக்கேன். சோ அதுக்கு இது ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆயிருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது செகண்ட் கம்பல். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, இவ்வளவு பெருசா இருக்கு பார்க்க, பட் வெயிட்லெஸ்ஸா இருக்கு. இது நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுவேன். ரொம்ப அழகா இருக்கு. இது செகண்ட். இது தேர்ட். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மயில் இறகு போட்டு ரொம்ப லென்த்தியா, ரொம்ப மாடர்னா போடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ரொம்ப எல்லாத்துக்குமே வசதியா இருக்கும். இது சூப்பரா இருக்கு. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கம்பல் வந்து அழகா இருந்தது. இது ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு. இந்த மயில் இறகு வச்சு இந்த ஜுவல்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு. அப்பையில இருந்தே வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் இது வாங்குறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கம்பலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபோர்த் ஒன் பார்ப்போம். இது ஃபோர்த் இயரிங்ஸ். இந்த கம்பல் எனக்கு இன்னமும் பிடிச்சிருக்கு. ஒரு கோபுரம் கீழே இருக்கு, ஒரு கோபுரம் மாதிரி. இந்த மேல மயில் இறகு, இதுக்குமே மயில் இறகு வச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே போட்டா இன்னும் அழகா இருக்கு. இதுக்கு மேட்சிங்கா நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இமிடேஷன் ஜுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த கம்பலை மட்டும் நான் 100% ரெஃபர் பண்ணுவேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த கம்பல்லாமே. அடுத்து என்ன ஜுவல்ஸ் அப்படின்னு பார்ப்போமா. இப்ப நம்ம 3 ஜுவல்ஸ் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஹாரம் மாதிரி இருக்கிறது, பெரிய ஹாரமும் கம்பலும் செட் ஒண்ணு. அடுத்து மொத்தமே 4 கம்பல் செட்டுமே அது ஒரே ஆர்டர்ல பண்ணது. அது வந்து என்ன ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 167 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அந்த எல்லா 4 கம்பலும் சேர்த்து ஒரே ஆர்டர்ல 167 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். என்ன கேட்டா அது ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப ரொம்ப வர்த் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த கம்பல்லாம் வெளியில வாங்கும்போது
அரௌண்ட் ஒரு ஒரு செட்டு வந்து 50-60 ரூபாய் வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் விசாரிச்சிருக்கேன். 50-60 ரூபாய் வரும். 4மே வருது அப்படின்னா 167 ருபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப வொர்த். அடுத்து என்ன ஜுவல்லரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெக் செட் தான். நெக் செட்டுன்னு சொல்ல முடியாது, நெக்ல ஹாரம் வாட் எவர் நம்ம நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் அங்க நான் ஆர்டர் பண்ணது ஒண்ணுதான். இதுல ஒரே பாக்ஸ்ல ரெண்டா கொடுத்துட்டாங்க. ஒரே மாதிரி செயினா ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. அப்புறமா தான் நான் இது வந்ததுக்கு அப்புறம் தான் போய் நான் செக் பண்ணேன். எனக்கு டெபிட் ஆனதும் அமௌண்ட் டபுளா தான் டெபிட் ஆயிருக்கு. நான் அதை அப்ப நோட்டீஸ் பண்ணல. ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் கொடுக்க போறேன் இதுல ஒண்ணு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செயின் வந்து இது இந்த ரெண்டுத்துல எனக்கு இது ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரொம்ப அழகா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பல் ஃபர்ஸ்ட் காட்டினேன் இல்லையா, அதுக்கு பர்ஃபெக்டா இது வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ரேட் அதிகமா இருக்கும்னு சொல்லியே நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கணும்னு யோசிக்கவே மாட்டேன். இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பர். இதெல்லாம் அப்பவே எனக்கு தெரிஞ்சதுதான் நான் நிறைய நிறைய வாங்கி வச்சிருப்பேன். ஆல்ரெடி இருக்கிறதுக்கே இடம் இல்ல, இதுல இது வேற. இந்த செயின் இத அடுத்து இது எல்லா ட்ரெஸ்ஸுக்கு இந்த சாரிக்கு ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகுது. சோ இது ஒண்ணு. இது எனக்கு இந்த 2 செயின்ல இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. அடுத்த செயின் பார்ப்போம். இதுவுமே அதே மாதிரி ஒரு பெண்டன்ட் வச்ச ஒரு செயின் தான். பட் இந்த பெண்டன்ட் வந்து ரொம்ப பிளைனா கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் எதுவுமே இல்லை. இது வந்து பார்க்க எப்படி இருக்கும், நான் நிறைய பேர் போட்டிருக்கும் போது எப்படி இதை சூஸ் பண்ணாங்க, நம்மளும் இதெல்லாம் பார்ப்போம் நல்லா இல்லைன்னு சொல்லி விட்டு வந்துருவோமே, இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அழகா கிடைக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அதாவது பாக்குறத விட போடும்போது நம்மளுக்கு இது சூட்டபிளா இருக்குமா, இது எந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகும் அப்படின்னு யோசிச்சு வாங்கணும் அப்படின்னா எல்லா எல்லா ஜுவல்ஸுமே ரொம்ப அப்படி டிஃபைன்டா தெரியும். நம்ம போறதை விட நல்லா இருக்கும் அந்த ஜுவல்லோட. இது வந்து நான் இன்னுமே கொஞ்சம் டிஃபைன்டா தெரியும். ஸோ இது பிளெயின் பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. பர்சனலி எனக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த பெண்டன்ட் வச்ச அந்த செயின் வந்து. ஸோ ஜுவல்ஸ் வந்து இவ்வளவுதான். இந்த கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இதுல எந்த ஜுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு நான் போட்டு காட்டின வீடியோஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல எது எனக்கு நல்லா சூட் ஆச்சு அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மைக்கு ஓகேவா, வாய்ஸ் நல்லா கேக்குதா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்து எந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம், எந்த ஆப்ல பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கும்ல, இந்த மாதிரி வாங்கினா நல்லா இருக்கும், ஸ்லிப்பர்ஸ் இல்ல வாட்சஸ் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து அந்த மாதிரி வீடியோஸை நம்ம பண்ணலாம். ஸோ மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்க. நிறைய இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போதான். டே பிளாக்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம சேனலை விசிட் பண்ணி ஒரு வாட்டி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஜுவல்ஸோட எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. நான் 100% ரெஃபர் பண்றது அந்த டாலர் அந்த பீட்ஸ் இல்லாதது மட்டும்தான் எனக்கு அதுல வந்து கொஞ்சம் டிராபேக்கா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஸோ மறக்காம லிங்கை செக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போய் வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். இது வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பை.